ரிசைன் ஆப் ரிசைன் இல்லாம பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிசைன் ஆட் பண்ண போறோம் வித்அவுட் ரிசைன். இந்த லோட்டஸ் பாண்ட் ரிசைன் ஆட் கொஞ்ச நாளாவே என் கண்ணுல பட்டுட்டு இருந்துச்சு. நானுமே ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் என்கிட்ட ரிசைன் இல்ல, உங்ககிட்ட கண்டிப்பா ரிசைன் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சோ அதுக்கான ஒரு சூப்பர் ஹேக் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாப்பீங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி செலிபிரிட்டிஸ் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு MDF போர்டு தான் மேக் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நிறைய வீடியோல MDF போர்டு எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இது பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி ரெண்டோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒன்னோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா வாட்டர் ப்ரூஃப்காக நீங்க டேப் எல்லாம் ஒட்டணும்னு தேவையே கிடையாது. இந்த க்ளூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் அது சூப்பரா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இது பாண்ட் ஷேப்ல இருக்கணும்னு இந்த கிளேயை பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைட்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ MDF போர்டு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாண்டுக்குள்ள வைக்கிறதுக்கான கொஞ்சம் திங்ஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் ஃபெவிக்ரில் மோல்ட் கிளே தான் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட கிளே இல்லைன்னா ஆல்ரெடி கிளே எல்லாம் எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளேயை பாத்தீங்கன்னா குட்டியா கையை வச்சு சர்க்கிள் பண்ணிட்டு இந்த மாதிரி லோட்டஸ் லீஃப் மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட், இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்க லோட்டஸ் லீஃப் மாதிரியே இருக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன பின் எடுத்து கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பெயிண்ட் பண்ணும்போது இன்னுமே பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அடுத்து லோட்டஸ் ஃப்ளவர் பண்றதுக்கு நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்த இந்த கிளே கட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு கை வச்சு பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் கிளே கட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களால கை வச்சு பண்ண முடியும்னா அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா அப்படி கூட நீங்க பண்ணலாம். நம்ம இந்த கிளே எப்போ வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மிடில் ஸ்டேஜ்ல அது காயும் தெரியுமா, அந்த டைம்ல தான் நீங்க ஃப்ளவர் மாதிரி பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவருக்கு மேல ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அப்பதான் பார்க்க நம்ம எந்த ஷேப்ல வைக்கணுமோ அந்த ஷேப்ல அந்த லோட்டஸ் வந்து பார்க்க இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு MDF ரெடி ஆயிடுச்சு, லோட்டஸ் லீஃப் ரெடி ஆயிடுச்சு, லோட்டஸ் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு, போட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த போட்டு பண்றதுக்கு தான் பட் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேர்ட் தான் நம்ம பெயிண்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் என்ன பண்றேன்னா ஃபுல்லா அந்த MDF போர்ட்ல வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் லைட் கலர்ல தெரியாம பண்ணிட்டேன். நீங்க கொஞ்சம் டார்க் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லீஃப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லோட்டஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் பிங்க் கலர்ல தான் பெயிண்ட் பண்ணிருக்கேன். போட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கேன். பெயிண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரிசைன் ஆட் பண்ண போறோம் வித்அவுட் ரிசைன். நான் ரிசைனுக்கு பதிலா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ண போறேன். நிறைய பேர் ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரீன் கலர் நெயில் பாலிஷும் ஃபுல்லா வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ரிசைன் எல்லாம் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பட் எனக்கு இது ஒரு 50 ருபீஸ்லேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ருபீஸ் தான் ஈச் நெயில் பாலிஷ். ஸோ கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கும். கண்டிப்பா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடை. இப்போ என்ன பண்றேன்னா அந்த நெயில் பாலிஷ் காயறதுக்கு முன்னாடி இந்த லீஃப் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் போட் எல்லாம் இந்த மாதிரி நீங்க ஒட்டி விட்டுக்கோங்க. நம்ம க்ளூ யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. அந்த நெயில் பாலிஷ்லயே பாத்தீங்கன்னா அது சூப்பரா ஒட்டிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா கிளியர் நெயில் பாலிஷ் பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்க பாத்தீங்கன்னா இந்த ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும்ல, அதே லுக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். பட் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் அங்கங்க இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா சரி இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம், அப்பதான் பார்க்க இன்னுமே ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பிளாக் அண்ட் கிரீன் கலர் பெயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கங்க நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் லீஃபும் பாத்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஃபைனல் லுக்க பாத்துருவோமா? வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க.
நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் இந்த லோட்டஸ் பாண்ட் வித்தவுட் ரிசைன் ஆட் பார்க்க எப்படி இருக்கு, எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். சோ இன்னொரு வீடியோ